நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாரையுமே நியூ இயர் ரெசல்யூஷனுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போட சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு ரெசல்யூஷன் வச்சிருக்கிறோம், நம்மளே கோ வித் த ஃப்ளோன்னு போகிற போக்கில் போகிறவங்க. விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி முட்டை உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. எடுத்தோமா ஆம்லெட் போட்டோமா சாப்பிட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஆனால் என்ன சொன்னாலும் 2025 முடிஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம 2026 ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு புது புத்துணர்ச்சி வரும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்தூசியாஸ்டிக்காக நம்ம கொண்டு போகிறது நல்லது தான். ஆனால் அதுக்குன்னு 2026 ஃபுல்லாகவே வெறும் நல்லது மட்டும்தான் நடக்கும், அப்படி தான் நடக்கணும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. 2025 நிறைய அடிபட்டிருப்போம். அதே மாதிரி அடிகள் விழத்தான் செய்யும். புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்தது தானங்க ஆட்டமே. பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தால் தானே கரண்ட்டே ஃப்ளோ ஆகுது. ஸோ நல்லது நடந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், கெட்டது நடந்தால் அடுத்த தடவை நடக்காமல் இருக்க ட்ரை பண்ணுறோம், ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நல்லபடியாக ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஃபிலாசபி. பட் அதை தாண்டி சில பேர் யூனிக்காக ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் புது ரெசல்யூஷன்ஸ் எடுத்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்குவோம். இல்லை சார் நீங்கள் சொன்னது தான் சார் ஏன் ரெசல்யூஷனும் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப்பை போட்டு சிரிக்கிற ஸ்மைலியை கமெண்ட்டில் போடுங்க. பட் டெஃபினெட்லி ஒரு புது ஹோப் இருக்கும், நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையில் 2026 வரவேற்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயரை சொல்லிக்கிறேன்.